நிறைய பெற்றோர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக வருவாங்க கிளினிக்கு. சார் என் குழந்தைக்கு ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கணும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. நான் கேட்குறது உண்டு, என்ன ஜென்ரல் செக்கப், ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா, ஏதாவது ஒரு நோய் இருக்கா? இல்லை சார், அவன் நார்மலாக இருக்கிறனால நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இது தேவையில்லாத விஷயம். குழந்தைங்களுக்கு எப்பயுமே மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் எதுவும் கிடையாது. அதேமாரி என்ன இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு சுகரோ பிபியோலாம் ஒரு கார்டியாக் ப்ராப்ளமோ குழந்தைங்களுக்கு வரப்போகிறது இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பதட்டம் தான் உங்களுக்கும் ஒரு நோயாமையும், அண்ட் சம்டைம்ஸ் அந்த பதட்டம் குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட வந்துடும். ஸோ எப்பயுமே பெற்றோர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகுங்க, அதை சொல்லுங்கள், அதுக்கான அந்த நோயை சரி செஞ்சுக்கோங்க. பொதுவாக ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறேன், குழந்தை நல்லா இருக்கானான்னு பார்க்குறேன், அவனோட இம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அவனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு அசஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும் குழந்தைங்களை மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க. ஜென்ரலாக நீங்கள் உங்கள் குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மருத்துவர்கிட்ட அணுக வேண்டிய அவசியம் இல்லை.